சிறகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். முத்து மீனா ரொம்பவே நல்லவங்க. அவங்க கூட நீ சந்தோஷமா இருக்கணும் நல்லா சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ரோகிணியோட அம்மா. உடனே ரோகிணி பயங்கரமா கோவப்படுறாங்க. போதுமா நிறுத்துங்க, எதுக்காக தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மீனா நல்லவ, அப்ப நான் கெட்டவளா சொல்லுங்க? அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? இதுதான் உங்களுடைய நினைப்பா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பார், மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ண நான் விரும்பல. அதுக்காக தான் நான் என் அப்பாவோட போட்டோவை எடுத்துட்டு போறேன். இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்மளுடைய ரோகிணி இப்போ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அடுத்த ட்ராக்கா இப்ப தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே செப்பல் தைச்சிட்டு இருக்காங்க. அங்க டிராபிக் போலீஸ் வராங்க. டிராபிக் போலீஸ் அங்க இருக்கவங்கள செம்ம அடி அடிச்சு அந்த தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே செமையா அடிச்சிடுறாங்க. உடனே அங்க முத்து மீனா ரெண்டு பேருமே இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்ன அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறாங்க. வயசானவங்க அவங்க ஒரு தெரு ஓரமா செருப்பு கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள இப்படி காயப்படுத்துறாங்கன்னு சொன்னதும் இன்ஸ்பெக்டர் நேரா டிராபிக் போலீஸை கண்டுபட்டு திட்டிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. உடனே டிராபிக் போலீஸ் என்கிட்டயே அவன் வேலையை காட்டுற உனக்கு இருக்குடான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ உடனே போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த லேடியை கேட்குறாங்க. லேடி சொல்லிடுறாங்க பயங்கரமாக வருத்தப்பட்டு அவங்களுக்கு பிளட் போயிருக்கு. ஸோ அதனால் பிளட் கொடுத்தாகணும்னு சொல்கிறாங்க. அப்பாவுக்கும் மனோஜுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரே பிளட் தான், அதனால போயிட்டு கேட்கலன்னு சொல்லிட்டு முத்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட போகிறாங்க. உடனே மனோஜ் என்னால பிளட் கொடுக்க முடியாது, எனக்கெல்லாம் பயம், ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ரோகிணி போட்டோவை பார்த்து இதுதான் என் அப்பாவுடைய போட்டோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்து முத்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.